ஏர்போர்ட்ல இப்படி பண்ணாங்கன்னா, யாரா இருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போகணும். பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு யுகே சிட்டிசன ஜனவரி 18ஆம் தேதி கைது செஞ்சிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த யுகே சிட்டிசன் நேம் ராஜகோபால், வயசு 52. பெங்களூரு டூ வர்ஜின் அட்லாண்டிக்ல லண்டனுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. காலைல 7:20 டிபார்ச்சர். ஏர்போர்ட் ரிப்போர்ட் பண்ணி எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ண பிறகு போர்டிங் கேட்ல வெயிட் பண்ணியிருக்காரு. அதே நாள்ல 10:20க்கு பெங்களூர்லேருந்து சிங்கப்பூருக்கு ஒரு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த ஃப்ளைட்ட ட்ராவல் பண்ணுறதுக்காக குணசேகரன் என்றவர், அதாவது ஸ்ரீலங்கன் நேஷனாலிட்டி, அவரும் எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போர்டிங் கேட்ல வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே ரெஸ்ட் ரூம்ல அவங்க போர்டிங் பாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது லண்டன் பேசஞ்சரோட போர்டிங் பாஸை சிங்கப்பூர் பேசஞ்சரும், சிங்கப்பூருக்கு போகிற பேசஞ்சரோட போர்டிங் பாஸ் வந்து லண்டன் பேசஞ்சரும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த குணசேகரன் என்றவர் சிங்கப்பூருக்கு போகாம வர்ஜின் அட்லாண்டிக் ஃப்ளைட்ல பெங்களூர்லேருந்து லண்டனுக்கு வந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ராஜகோபால் என்றவர் ஏர்போர்ட்லேயே கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சுத்திட்டு இருக்காரு. இதை நோட் பண்ண சிஎஸ்எஃப் அவர் என்கொயரி பண்ணும்போது தான் 2 பேரும் போர்டிங் பாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு பேசஞ்சர் லண்டனுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டாரு இல்லீகல் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதை நோட் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, லண்டனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த குணசேகரன் பேசஞ்சரை என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து டீடைன் பண்ணி அவரை வந்து டிப்போர்ட் பண்ணிடுறாங்க ஸ்ரீலங்காவுக்கு. ஏன்னா அவர் வந்து ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டின்றனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இமிகிரேஷன் ஆக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து அடைச்சிடுறாங்க.